வீட்டில் மீன் குழம்புனாலே அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னவாக இருக்கும்னா 90% எங்கள் வீட்டில் சப்பாத்தி வித் மீன் குழம்பாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இந்த காம்பினேஷன்லன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மழை கிளைமேட் வேறு பொள்ளாச்சியில். ஸோ சில்லு சில்லுன்னு மலைக்கு சுட சுட சப்பாத்தி, சூடு பண்ண மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டரிசி சோறு எனக்கு மட்டும் பண்ணியிருந்தேன். ரேஷன் அரிசி தீர்ந்து போச்சுங்க, அதனால ரேஷன் அரிசி சோறு இல்லை. அப்புறம் பொடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, பொடலங்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் பொடலங்காய் பொரியல் ஃபைபருக்கு எடுத்துகிட்டு மீன் வந்து சால மீன் வறுவல். மாநிலத்துக்கு இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை, புதுசாக இருக்குது அப்படின்னாங்க. இந்த மீன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, 200 தான் வரும் கேஜ். அதே மாதிரி இந்த மீன் வந்து நல்ல கால்சியம் ரிச், ஒமேகா 3 குட்டி மீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்கும். பார்த்ததுக்கு இந்த மீனை முள்ளோடு சாப்பிட்லாங்க. மீனோட முள்ளு வந்து கால்சியம் ரிச்சாக இருக்குது. எல்லா மீனையும் முள்ளோடு சாப்பிட முடியாது, வாய் கிழிஞ்சிரும். பட் இந்த மீனோட முள் லேசாக இருக்கிறதுனால சாப்பிட்லாம்.